ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தேனிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு வாலிபர் தேனி டு தேக்கடி போகக்கூடிய இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுக்கு சூப்பர்வைசர் வேலைக்காக போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி டு தேக்கடி போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பாக்கியராஜ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2017 காலகட்டத்தில் இவருக்கு தாங்க நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாக்கியராஜினுடைய சொந்த ஊர் பொள்ளாச்சிங்க. 2015 காலகட்டத்திலேயே தன்னுடைய கல்லூரி படிப்பு முடிச்சு லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. 2015 டு 2017 காலகட்டம் வரைக்குங்க அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சாலும் கூட போதுமான வருமானம் இல்லைங்க. அதற்கடுத்து குடும்பத்திற்காக நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உற்சாக உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது ஒரு திருமண விழாவில் தேனியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்கிட்ட தனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருங்க. அந்த டைம் அந்த ரிலேட்டிவ் வந்து பாக்கியராஜனுடைய நிலைமையை பார்த்துட்டு தேனியில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் சூப்பர்வைசர் வேலை இருக்கு, நீ அங்கே போ, இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்முடைய குடும்பத்திற்கு இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நேராக தேனிக்கு போகிறாருங்க. அந்த ரிலேட்டிவ் சொன்ன மாதிரியே தேனிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் சூப்பர்வைசர் வேலையாக ஜாயின் பண்ணுறாருங்க. ஏற்கனவே பொள்ளாச்சியில் சேர்ந்த வேலையை விட ஒரு 5000 ரூபாய் சம்பளம் அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவருக்கு உணவு மற்றும் தங்குமிடம் ஃப்ரீ தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 5000 ரூபாய் அதிகம் அப்படி சொல்லிட்டு நல்ல நிம்மதியோடு அந்த தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்ஜில் சூப்பர்வைசர் வேலையை நல்லபடியாக பார்த்துருந்தாருங்க. அதற்கடுத்து 3 மாத காலகட்டத்திலேயே இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் அந்த லாட்ஜினுடைய முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாருங்க. நல்ல பையன், பொறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 2017 காலகட்டத்தில் மிடில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கக்கூடிய சிட்டிமா இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த லாட்ஜில் வந்து சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. அவங்களுடைய முதலாளி பாக்கியராஜ் ரொம்ப பிடிச்சி போன காரணத்தினால ஒரு நாள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேனி டு தேக்கடி போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு காடுமா இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி, அங்கே தங்கும் விடுதி ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கேன், பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மறுசீரமைப்பு பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓபி அடிச்சிருவாங்க, நீ அங்கே போய் இருந்து கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் அந்த பில்டிங்குடைய வேலையாட்களை வேலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. பாக்கியராஜ் அப்படி முதலாளி சொன்ன உடனே தட்டாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்துக்கு போன உடனே பாக்கியராஜுக்கு சின்ன ஒரு தயக்கம் இருந்திருக்குங்க. அதற்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் சிட்டியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் லாட்ஜில் வேலை செஞ்சிருந்தாரு. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டினுடைய மத்திய பகுதியில் தாங்க அந்த பழங்கால பில்டிங் இருந்திருக்கு. அங்கேயே தங்கி அந்த பில்டிங்க்கு தேவையான மறுசீரமைப்பு பணிகளை நிறைய ஊழியர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காருங்க. அவங்க சரியான முறையில் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசிங் பண்ணுவதாங்க இவருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் வாரம் முதலாளி வந்து இந்த பாக்கியராஜ் கிட்ட தான் பணத்தை கொடுப்பாருங்க. சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளத்தை வந்து பகிர்ந்து கொடுப்பாருங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவர். இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது காட்டுப்பகுதி அப்படிங்கிறது மட்டும்தாங்க. மற்றபடி இவர் தான் அங்கே முதலாளி மாதிரி செயல்பட்டு இருந்திருக்காருங்க, எல்லாத்துக்கிட்டையும் வேலையை வாங்கிட்டு. இந்த சமயத்தில் அந்த பில்டிங்க்கு போய் கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டம் நல்லா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 1.5 மாத காலகட்டம் கழிச்சு தீபாவளி டைம் வந்திருக்குங்க. தீபாவளிக்கு கரெக்டாக 2 நாள் முன்னாடி அந்த கட்டடத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் இரவு நேரம் சம்பளம் கொடுக்குறாருங்க. சம்பளத்தை கொடுத்துட்டு எல்லாருமே வெளியூர்க்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அனுப்பி வைக்கிறாருங்க. நேரத்திலேயே சம்பளத்தை கொடுத்துட்டு இரவு 8 மணி 9 மணி தோராயமாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு சொந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. ஆனால் அன்றைய நாள் இவர் திட்டமிட்ட மாதிரி நடக்கலைங்க. எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துட்டு கிளம்புவதற்குள்ள இரவு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. அதற்கு பிறகு இந்த டைமுக்கு நம்ம எப்படி போகிறது,
பஸ் வேற அவங்களுடைய பொள்ளாச்சியிலிருந்து உள்ள வந்து குக்கிராமமா இருக்குங்க, அங்க போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால காலையில் நேரத்திலேயே எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி பொள்ளாச்சிக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதே மாதிரி அன்றைய இரவு எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளத்தை கொடுத்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த டைம்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கடைசியா இருந்த ஒரு 2 நபர்களுங்க, அவங்கள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயது தக்க பெயிண்டருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேக் எடுத்துட்டு கிளம்பும் போது பாக்கியராஜ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பத்திரமா இருப்பா, செகண்ட் ஃப்ளோருக்கு நைட்டு நேரத்தில் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டம் இங்கே இருந்தோம், நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்லையே, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து பார்த்தா எதிர்கேள்வி கூட கேட்கலீங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாருங்க. அப்போதும் அந்த நபர் போன பிறகு பாக்கியராஜுக்கு அந்த திங்கிங் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. எதுக்காக நைட்டு நேரத்தில் அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லைங்க. கடைசியாக எல்லாரும் போன பிறகு அந்த அனாதை காடுமா இருக்கக்கூடிய நடு பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங்ல இவர் மட்டும் தாங்க இருந்திருக்காரு. அந்த தங்கும் விடுதிமா இருக்கக்கூடிய ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 அடுக்குகள் கொண்ட கட்டிடங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் அடர்ந்து போய் இவர் மட்டும் தாங்க இருக்காரு, அந்த பில்டிங் மற்றும் இவர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு அழகாக பகல் நேரத்தில் அந்த கட்டிடம் விளங்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவருக்கு புரியலிங்க. எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்குங்க, அங்க போய் நைட்டு நேரத்துக்கு தேவையான ஃபுட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் பஸ்ஸை பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நைட்டு அந்த நபர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிங்க. அந்த பிரியாணியை அவர் இருக்கக்கூடிய ரூமில் வச்சுட்டு 10 மணி 10:30 மணி தோராயமாக திடீர்னு அந்த பகுதியில் லைட்டாக தூரல் போட ஆரம்பிக்குதுங்க. தூரல் போட்ட உடனே இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 3வது மாடி வரைக்கும் அந்த கட்டடம் இருக்குன்னு சொன்னலையே, மேலே மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டை மற்றும் பேண்ட்டுகளை வந்து அலாசி போட்டுருக்காருங்க. மதிய டைம் அது வந்து நனைஞ்சு போச்சு அப்படின்னா காலையில் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஸ்மெல் அடிக்கும், அதனால் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறாருங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவர். நீங்கள்லாம் கேட்கலாம், காட்டு பகுதி கீழே தரையில் இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து துவைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கட்டடத்தினுடைய மொட்டை மாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வசதி தண்ணீர் வருங்க. அதே நேரத்தில் அங்கே தான் துணி துவைக்கக்கூடிய கல் இருக்கக்கூடிய காரணத்தினால மதிய நேரம் போய் துணியெல்லாம் துவைச்சு போட்டு காய வச்சிருந்துருக்காருங்க. நைட்டு 10:30 மணி தோராயமாக இப்படி மழை வந்த காரணத்தினால வேக வேகமாக போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாருங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 அடுக்கு கட்டிடம் இருக்கக்கூடிய நேர் ஆப்போசிட்ல 2-3 ரூம்கள் மாதிரி இருக்கக்கூடிய வீடு அமைப்பு இருக்குங்க. அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் வேலை செஞ்ச மறுசீரமைப்பு வேலைகள் செஞ்ச ஊழியர்கள் தங்குனாங்க. இவருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியராஜுக்கு ஒரு தனி ரூம் இருந்திருக்கு. அந்த ரூம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொட்டை மாடியை நல்லா பார்க்கலாங்க. அதே நேரத்தில் மொட்டை மாடியிலிருந்து பார்த்தாலும் இந்த பாக்கியராஜ் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமை நல்லா விசிபிளா பார்க்கலாங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 10:30 மணி 10:45 மணி தோராயமாக வேக வேகமாக அந்த பில்டிங்களுடைய படிக்கட்டுகள் வழியாக ஏறி போயிட்டு இருக்காருங்க மொட்டை மாடிக்கு போலாம்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி செகண்ட் ஃப்ளோருடைய அந்த சைடு படிக்கட்டுகள் ஏறும்போது அங்கே வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருந்திருக்குங்க. எல்லா பக்கமும் லைட்டுகள் எரிஞ்சிட்டு தாங்க இருந்திருக்கு. படிக்கட்டுகளில் கரப்பாம்பூச்சி இருந்த காரணத்தினால இவருடைய செருப்பு காலோட அந்த கரப்பாம்பூச்சியை நச்சுன்னு மிதிச்சிட்டாருங்க. கரப்பாம்பூச்சியை மிதிச்சு அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வேற அடிக்கும். அப்படி மிதிச்ச உடனே இந்த பாக்கியராஜ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயோ இப்படி மிதிச்சிட்டமே ஸ்மெல் வேற அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல தானே அந்த படிக்கட்டுகள் மிதிச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போன அப்படின்னா கார்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குங்க. அந்த வாஷ்ரூமில் போய் காலையும் செருப்பையும் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போதான் அந்த வயசான நபர் வந்து கடைசி சொல்லிட்டு போனார் இல்லையா, நைட் நேரத்தில் செகண்ட் ஃப்ளோருக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞாபகம் டக்குன்னு வருதுங்க. அப்படி வந்தாலும் கூட இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற நபருக்கு இந்த அமானுஷங்கள் ஆவிகள் மேலையெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அதை பெரிதுபடுத்தாம ஏதோ உளறிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக வாஷ்ரூமுக்கு போயிட்டு பைப்பை திரி விட்டு கால்களை வாஷ் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த டைமில் சடனாக கரண்ட் போயிருதுங்க. அப்போது பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கால்கள்லாம் அலாசிட்டு மிரர் இருக்குங்க வாஷ்ரூமில், அந்த மிரர் முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போகுதுங்க. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு லைட்டாக பயம் இருந்தாலும் கூட அவ்வளவு பயப்பட மாட்டாருங்க. அதனால தான் இந்த காட்டு பகுதியில் தனியாக இருக்காரு. இப்படி இருக்கும்போது பாக்கியராஜ் வந்து தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விடுறாருங்க. கையை விடுறதுக்குள்ள ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே டக்குன்னு மறுபடியும் கரண்ட் வந்துருச்சுங்க. அப்போது பாக்கியராஜுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத பயங்கரமான காட்சி ஒன்றுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தானே இதெல்லாம் நடக்குது, கரண்ட் ஆஃப் ஆச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்த உடனே அந்த கண்ணாடியை பார்க்கும்போது தூக்கி வாரி போட்டுச்சுங்க இந்த பாக்கியராஜுக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருக்கு பின் சைடு அப்படியே எரிந்த நிலையில ஒரு ஆண்மகனுடைய உருவம் மாறிங்க. அந்த உருவம் மிக கொடூரமாக பாக்கியராஜுக்கு பின்னாடி ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ்ல நின்றுருக்குங்க. இதை கண்ணாடி வழியாக பார்த்த பாக்கியராஜ் கொஞ்ச நேரம் நடுநடுங்கி போயிட்டாருங்க. அடுத்த செகண்டே பாக்கியராஜ் அலறி அடிச்சு கத்திக்கிட்டே அந்த வாஷ்ரூம்ல கீழே விழுந்துட்டாருங்க. அப்படி நிலை தடுமாறி பயந்து போய் கீழே விழுந்த பாக்கியராஜ் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு தட்டு தடுமாறி எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு அந்த உருவம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுத்தி முத்தியும் பார்க்கும்போது எங்கேயுமே காணுங்க. அப்போது பாக்கியராஜ் என்ன திங்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கடைசியில் போன நபர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு இரவு நேரத்தில் போகாதுன்னு சொன்னார்ல, அதை நினைச்சுக்கிட்டே இருந்த காரணத்தினால இது ஏதோ இல்லூஷன் தான் இருக்கு, நம்முடைய கற்பனை, அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டாருங்க. இருந்தாலும் அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சம் கை காலெல்லாம் நடுக்க முடிச்ச காரணத்தினால அந்த இடத்தை விட்டு வேக வேகமாக நேராக நடக்க ஆரம்பிச்சாருங்க.
நடந்து அந்த 3வது மாடியை தாண்டி மொட்டை மாடிக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. அப்போது அங்க மாடியில காஞ்சிருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல இன்னொரு காட்சியை இந்த பாக்கியராஜ் பாக்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொட்டை மாடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய பாக்கியராஜினுடைய ரூமை நல்லா விசுவலா பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமை யதார்த்தமா பார்க்கறாருங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவர். அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பயங்கரம் தாங்க இந்த நபருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேல வரும்போது அந்த ரூமினுடைய கதவுல தாப்பால் போட்டு தாங்க வந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காடுகள்ல நிறைய குள்ளநரிகள் மற்றும் விலங்குகள்லாம் இருக்கும். சடசடன்னு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் மற்றும் குள்ளநரிகள்லாம் ரூமுக்குள்ள அடிக்கடி போவது வழக்கங்க. அதனால ரூமை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அந்த கதவை லாக் போடாம அப்படி தாழ்பால் மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு தாங்க வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் அன்றைய நாளும் துணிகளை எடுப்பதற்காக மேலே வரும்போது அந்த தாழ்பால் போட்டு தாங்க வந்தாரு வெளி சைடு. அப்படி இருக்கும்போது மொட்டை மாடியிலிருந்து யதார்த்தமாக தன்னுடைய ரூமை பார்க்கும்போது பயங்கர ஷாக்குங்க. அந்த பாக்கியராஜ் தங்கக்கூடிய அந்த ரூமினுடைய கதவு நல்லா திறந்திருக்குங்க. உள்ள வந்து லைட் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த லைட்டினுடைய ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நபர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற மாதிரி ஷேடோ நிழல் நல்லா தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே பாக்கியராஜுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இந்த காட்டுப்பகுதியில் எல்லாரும் ஊழியர்கள் போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஆனால் ரூமுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி அந்த ஷேடோ நிழல் வந்து லைட்டு வெளிச்சத்துல நல்லா தெரியுது அப்படி சொல்லிட்டு இங்கிருந்து சத்தம் போடுறாருங்க. யார் நீங்க அப்படி சொல்லிட்டு இங்கிருந்து சத்தம் போடும்போது எந்தவித பதிலும் இல்லைங்க. அப்போதும் அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் அங்கிட்டும் இங்கிட்டும் நடப்பாராட்டுங்க. அந்த குண்டு பல்ப் வெளிச்சத்துல வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அடிக்கும் இல்லையா, லைட் வெளிச்சம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வந்து நல்லாவே தெரியுதுங்க. அதற்கடுத்து பயப்படுறதா அல்லது வேலை செய்கிறவங்க பஸ்ஸில்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு வேக வேகமாக துணிகள் எடுத்து கீழே வரலாம்னு சொல்லிட்டு கீழே வேக வேகமாக வர்றாருங்க. அப்படி வரும்போது முதல் மாடியினுடைய அந்த படிக்கட்டுகள் வெளியே இறங்கி 2வது மாடி படிக்கட்டுகள் பக்கத்தில் வர்றாருங்க. வேக வேகமாக வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் ஒரு காட்சி தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 2வது படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து ஒரு நபர் கீழே பார்த்த மாதிரிங்க படிக்கட்டுகள்ல உட்கார்ந்துருக்காருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே கொலையே நடுங்கி போச்சுங்க பாக்கியராஜுக்கு. அந்த படிக்கட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிம்மா இருக்கக்கூடிய லைட்டுகள் எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த லைட்டு வெளிச்சத்துல புகை மாதிரி ஒரு மர்மமான உருவங்க. அந்த உருவத்தை மறுபடியும் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆண்மகன் அப்படியே கொழுந்து விட்டு தீயில எரிஞ்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எரிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல படிக்கட்டுகள்ல வந்து கால்களை தொங்க போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்து அரண்டு போன பாக்கியராஜ் தன்னுடைய கால்கள் மற்றும் கைகள் நிற்கவே இல்லைங்க. துணிகள் அப்படியே கீழே போட்டுட்டு பயத்துல வந்து அந்த படிக்கட்டுகள்ல உருண்டுட்டாருங்க. ஒரு 2 அடி 3 அடி மிஸ் ஆயிருந்தார் அப்படின்னா மேல இருந்து கீழே விழுந்திருப்பாருங்க. 2வது படிக்கட்டுல இருந்து தரையில் விழுந்தாருன்னா உயிரே போயிருக்கும். 2-3 படிக்கட்டுகள்ல உருண்டு போய் கீழே விழுந்து சுதாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாருங்க நடுக்கத்தோடு. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த உருவத்தை காணுங்க. அப்போதுதான் பாக்கியராஜுக்கு ஓரளவுக்கு பயமே வந்திருக்குங்க. பாத்ரூம்ல அந்த கண்ணாடி வழியாக ஒரு மர்மமான உருவத்தை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த உருவம் இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லூஷன் கிடையாது, இமேஜினேஷன் கிடையாது. 2வது மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் போகாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிட்டு போனார்ல, இதற்கான அர்த்தம் இதுதான் அப்படி சொல்லிட்டு அப்போதுதான் புரிஞ்சிருக்குங்க. வேக வேகமா தன்னுடைய துணிகளை கூட எடுக்கலீங்க. அப்படியே படிக்கட்டுகளில் போட்டு ஓட்டம் முடிச்சு நேராக கீழே ஓடி வராருங்க அவருடைய ரூமுக்கு. ரூம்ல தான் இன்னொரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, உடனே ரூமுக்கு பக்கத்தில் வந்தாலும் கூட ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகலீங்க. அப்போது மொட்டை மாடியிலிருந்து பார்க்கும்போது அந்த நிழல் மாதிரி உருவம் வந்து வாசப்படிக்கு தெரிஞ்சு இல்லையா, இப்போது அதை காணுங்க. ஆனால் மாடியிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு நபர் அங்கே இங்கேயும் நடந்த மாதிரியும் அந்த நிழல் போன்ற ஷேடோ வந்து நல்லாவே தெரிஞ்சுங்க. ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு பயத்தோடும் இருந்திருக்காருங்க. அந்த டைம்ல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்கியராஜ் நோட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரூம்குள்ள யாரோ வந்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா, அதை உறுதிப்படுத்தும் வகையில நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பிரியாணி பொட்டலத்தை போய் பார்க்கறாருங்க. போய் பார்க்கும்போது அந்த பிரியாணி பொட்டலத்தை பிரித்து யாரோ சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சிக்கன் பீஸ் அங்கங்கே செதறி கிடக்குதுங்க. பாதி பிரியாணியினுடைய அளவு தாங்க இருக்கு, மீதி இல்லை. அதை பார்த்து இன்னும் பயத்தினுடைய உச்சிக்கே போயிட்டாருங்க. ஆனால் இந்த டைமில் அந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் நடந்து போய் பஸ்ஸுக்கெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிட்டி மார்க்கெட்னு சொன்னோம் இல்லையா, அங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா 3 கிலோமீட்டர் தூரமும் மரங்கள் அடர்ந்து போய் காட்டு வழி பாதைங்க. நைட்டெல்லாம் மிருகங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையெல்லாம் யோசிச்சு என்னடா பண்றது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் திங்க் பண்றாருங்க. அந்த டைம்ல தன்னுடைய முதலாளிக்காவது கூப்பிட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது முதலாளி கண்டபடி திட்டுவாருங்க. நைட்டு நீ இருக்க வேண்டாம், எக்காரணத்தை கொண்டும் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுன்னு சொல்லி சொன்னாருங்க. அதனால முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைச்சிட்டு பாரு. ஆனால் இங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க பாக்கியராஜ். அந்த டைம்ல பாக்கியராஜ் மறுபடியும் தன்னுடைய மனசை என்ன சமாதானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நாயோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய பிரியாணி எடுத்து போய் டஸ்ட்பின்ல போட்டு கதவை வந்து உள்தாப்பால் போட்டுட்டு போர்வை இழுத்து முடித்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தூங்கினாலும் கூட அந்த தீயில் மாண்ட மாதிரி அந்த வாலிபரனுடைய உருவத்தை பார்த்த காரணத்தினால தூக்கமே வரலீங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற நபருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு 1 மணி வரைக்கும் முடிச்சு பார்த்துட்டு அவர் இடியாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க.
ஒரு 1:30 மணி 2 மணி தோராயமாக மறுபடியும் ஒரு பயங்கரமான காட்சிங்க இந்த பாக்கியராஜுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அத்வான நடுக்காட்டு பகுதியில் இந்த பில்டிங்கும் இவர் மட்டும் தான் இருக்காரு, தனி ரூம் மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உள்தாப்பால் போட்டுக்கார் இல்லையா அந்த மெயின் டோர் கதவு, அந்த மெயின் டோர் கதவை யாரோ டம்முன்னு வேக வேகமாக தட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அலறி அடிச்சு பாக்கியராஜ் எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு என்னடா கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து காது கொடுத்து கேட்கறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் அதிகமாயிட்டே இருந்திருக்குங்க. மிரண்டு போன பாக்கியராஜுக்கு இதுதான் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. ரொம்ப வீக்காகி அழுகிற மாதிரி பயங்கரமா அழுகிறாருங்க. அப்படி அழுதாலும் கூட சத்தம் கூட போட முடியலைங்க. சத்தம் போட்டால் அந்த உருவமோ அல்லது அந்த ஆன்மாவோ நம்மளை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாருங்க. கடைசியாக கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு மேல அந்த கதவை தட்டிட்டு அதற்கடுத்து அந்த தட்டக்கூடிய சத்தம் அப்படியே நின்றுச்சுங்க. இவர் உள்ள இருந்துகிட்டே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிளம்பி போன நபர்கள் பஸ் இல்லாமல் திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாருங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த கட்டடத்தில் வேலை செஞ்ச நபர்கள் அப்படின்னா பதில் சொல்லுவாங்க இல்லையா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் ஒரு 10 நிமிடம் கழிச்சு அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் அப்படியே நின்றுச்சுங்க. அதற்கு பின்பு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழிச்சு கொஞ்சம் மனசுல வந்து ரிலாக்ஸ் ஆகி இருக்கும்போது இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் நின்று 2-3 நிமிடங்கள் கழிச்சு இந்த பாக்கியராஜ பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மகன் கூப்பிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போயிட்டாருங்க. அந்த குரலை கேட்ட உடனே பாக்கியராஜுக்கு டக்குன்னு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய முதலாளி இருக்கார் இல்லையா, முதலாளியினுடைய குரல் தாங்க. உடனே தன்னுடைய முதலாளி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையிலிருந்து எந்திரிச்சு மெயின் டோர் பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. இவரோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வீரனுங்க. அந்த மதுரை வீரனுடைய படத்தை இவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து மாட்டியிருக்காருங்க. இவர் மெயின் டோர் பக்கத்தில் நடந்து போகிறதுக்குள்ளேயே அந்த மாட்டிட்டு இருந்த மதுரை வீரனுடைய போட்டோ வந்து டக்குன்னு கீழே விழுந்துருக்குங்க. கீழே விழுந்த உடனே சுதாரிச்சுக்கிட்டாருங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவரு. வேகமா போய் அந்த சாமியினுடைய படத்தை எடுத்து அடுத்த செகண்டேங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கூப்பிட்டு இருந்த அந்த உருவம் அப்படியே வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சமா டோனை மாத்துதுங்க. உடனே புரிஞ்சு போச்சுங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற இந்த நபருக்கு. ஸோ அந்த டைம்ல பாக்கியராஜ் என்ன டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா, இதற்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் போயிடும், நம்மளுடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு முதலாளிக்கு ஃபோன் பண்றாருங்க. இரவு 2 மணி தோராயமாக இருக்குங்க. ஃபோன் பண்ணிட்டே இருக்காருங்க, ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் தூக்கத்தில் இருப்பாராட்டு, சைலண்ட்ல போட்டாராட்டு. அதற்கடுத்து ஃபோனை தொடர்ந்து பண்ணி பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டாருங்க. இப்படி முதலாளிக்கு ஃபோன் பண்ணுவதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெளியிருந்து பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவது முதலாளியினுடைய குரல் தான். ஒருவேளை இங்க இருந்தார் அப்படின்னா அட்டன் பண்ணி பேசுவார் இல்லையா, ஸோ அதையெல்லாம் நினைச்சு தான் ஃபோன் பண்ணாருங்க. ஆனால் ஃபோனை எடுக்காத காரணத்தினால நல்லா புரிஞ்சு போச்சுங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேர சொல்லி நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. பயத்தினுடைய உச்சிக்கே போயிட்டு அந்த சாமி போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. மதுரை வாரா நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சுங்க. அந்த கதவு தட்டக்கூடிய சத்தமும் நின்றுச்சு, அந்த பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட சத்தமும் நின்றுச்சு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு இவருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துருச்சுங்க. ரூம் வந்து சின்ன ரூம் தாங்க, வெளியே தான் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து கடைசியாக என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு மெயின் டோர் கதவை திறந்துட்டாருங்க. திறந்துட்டு வாசப்படியை சுத்தி முத்தி பயத்தோடு பார்க்குறாருங்க. பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. அதற்கடுத்து மதுரை வீரனுடைய போட்டோவை கையில் வச்சுக்கிட்டே அந்த பாத்ரூமுக்கு போறாருங்க. வாஷ்ரூமுக்கு வேற வழி கிடையாதுல்ல, பயத்தில் இருந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வரலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து நேரா அந்த ரூம்குள்ள வராருங்க. வரும்போது பாக்கியராஜுக்கு உயிர் நாடியே அதிரும் வகையில் ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதிர்த்து அப்படித்தானே அந்த 3 மாடி கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்தினுடைய 2வது மாடியிலிருந்து மறுபடியும் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. இவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டாருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த 2வது மாடி வெரண்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சைடு இருந்து அப்படியே காட்டுல மிதக்கிற மாதிரிங்க அதே உருவங்க. முகமெல்லாம் வெந்து போன மாதிரி ஒரு ஆண்மகனுடைய உருவங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து மிதக்கிற மாதிரி வந்துட்டு இவர் நேரா பக்கத்துல வருதுங்க. அரண்டடிச்சு போன பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ரூம்குள்ள ஓடி கதவை உள்தாப்பால் போட்டாருங்க. மதுரை வீரா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இவருடைய நல்ல நேரம் அப்படி சொல்லலாங்க. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு முன்னாடி முதலாளிக்கு ஃபோன் பண்ணார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டாருங்க. உடனே பாக்கியராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வர்றாருங்க. வந்த உடனே அட்டன் பண்ணி பயங்கரமா கத்தி அழுகிறாருங்க. என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல. என்னடா ஆச்சு சொல்றா அப்படின்னு கேட்கும்போது, நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு, நான் காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் தனியா இருந்தேன், இங்க என்னென்னமோ நடக்குது அப்படி சொன்ன உடனே அவர் கண்டபடி திட்டிருக்காருங்க. நான் எவ்வளவு சொன்னேன், எல்லாரும் போகும்போது நீயும் போயிருன்னு சொல்லிட்டு, அங்க எதுக்கு தங்குன அப்படி சொல்லிட்டு முதலாளி சொல்றாருங்க. முதலாளி நீங்க தான் என்னை வந்து காப்பாற்றணும், நீங்க கிளம்பி வாங்க அப்படி சொல்லிட்டு அழுகிறாருங்க. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தேனியில் இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்காரு. அவருடைய வீடு அங்கதான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ பயப்படாதடா, நான் வரதுக்கு லேட் ஆயிரும், என் ஃப்ரெண்டு பக்கத்துல தான் இருக்கான், அவன் நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாருங்க. இவர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிட்டி மாதிரி இடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாளிக்கு ஒரு நண்பர் இருப்பாருங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி பையன் பயப்படுறான், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துல அந்த நபர் வந்து கார் எடுத்து இங்க வந்துட்டாருங்க. வரும்போது அந்த நண்பர் மட்டும் இல்லைங்க, அவருடைய நண்பர் இன்னொரு சேர்த்து 2 பேர் சேர்ந்தாங்க கார்ல வந்திருக்காங்க. வந்து இவருடைய ரூமுக்கு முன்னாடி கார் நின்ன பிறகுதான் பாக்கியராஜுக்கு உயிரே வந்திருக்குங்க. அதற்கடுத்து வேகமா ஓடி போய் கார் பக்கத்துல நின்ட்டாருங்க.
பயங்கரமாக அழுதுருக்காருங்க. ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லியிருக்காருங்க. சரிப்பா பயப்படாத, பேக்கெல்லாம் எடு, நீ வந்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து விடிய காலை வரைக்கும் இருந்துட்டு அதுக்கடுத்து பஸ்ஸில் கிளம்பு தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் துணிமணிகள்லாம் எடுத்துட்டு பாக்கியராஜ் அந்த காரில் ஏறாருங்க. கார் வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய விடுதியிலிருந்து நேராக அந்த காட்டுப்பகுதியில் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போதுங்க கூட இன்னொரு நண்பர் வந்தாருன்னு சொல்லலையா, அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறத பாக்கியராஜ் காது கொடுத்து கேட்குறாருங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பையன் பாவம் நல்ல வேளை உயிர் பழச்சிட்டான், இங்கே ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அவனை தனியாக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முதலாளியே அந்த நண்பர் திட்டுறாருங்க. அண்ணா இங்கே என்னென்ன நடந்துச்சு, ஏதோ ஒரு தீயில கருகின மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தானா அப்படி சொன்ன உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தங்கம் விடுதியை பாக்கியராஜனுடைய முதலாளி பழைய பில்டிங் தானே விலைக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடிங்க. அப்போதிலிருந்தே இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பயன்படுத்தாம தாங்க இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி தங்கும் விடுதிகள், இந்த சுற்றுலாவுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களாம் தங்கக்கூடிய வீடுகள் மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது 2 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த தங்கும் விடுதியில 2வது ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு வந்த ஒரு கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் வந்து 2வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்து இருந்திருக்காங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் லைன் வந்து ஷார்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குங்க. அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈபியில பிரச்சனை வந்து வயர்லாம் ஷார்ட் ஆகி தீ பிடிச்சி அந்த கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் கருகி போன மாதிரி இறந்து போயிருக்காங்க. தூங்கும்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்தாப்பால் போட்டு தான் தூங்குனாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டோடு சேர்ந்து அப்படி தீ பிடிச்ச காரணத்தினால அவங்களால தப்பிக்க முடியலைங்க. டோர்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே வர முடியல. அந்த ரூம்ல இருந்த கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் தீக்கு இரையாகி அப்படியே கொடூரமாக இறந்து போனாங்களாமுங்க. அப்படி இறந்து போன பிறகு காவல்துறையினர் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை அப்படியே விட்டாராட்டுங்க அந்த பழைய முதலாளி. கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டங்கள் பயன்படுத்தாமல் அபாண்டட் ஹவுஸ் மாதிரி இருந்த காரணத்தினால இந்த நபர் பாக்கியாவுடைய முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப் விலையா இருக்கு, 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இப்போ வந்து நம்ம மறுசீரமைப்பு பண்ணி அதே மாதிரி சுற்றுலாவுக்கு விட்டோம் அப்படின்னா இங்கே இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆச்சுல யாருக்கும் தெரியாது, நல்ல வருமானம் வரும் அப்படி சொல்லிட்டு நினைச்சு தான் இதை விலைக்கு வாங்கியிருக்காருங்க. ஆனால் அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு பாக்கியாவுடைய முதலாளிக்கு தெரியாதாட்டிருக்குங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவை மாதிரி தாங்க இந்த அமானுஷங்கள் ஆவிகள் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏதோ உளறிட்டு போறாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சு தான் இந்த பில்டிங்கை வாங்கி மறுசீரமைப்பு பணிகள் பண்ணி அதே மாதிரி பயன்படுத்தலாம், ஹோட்டல் மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காருங்க. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி விபரீதமான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அப்போது இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற நபருக்கு அந்த பெயிண்டர் மாதிரி 45 வயசு இருக்கக்கூடிய நபர் கிளம்பும்போது சொல்லிட்டு போனார்ல, செகண்ட் ஃப்ளோருக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ஏன் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிச்சுங்க. அந்த பெயிண்டர் வந்து ஒரு நாள் நைட் நேரத்தில் அந்த செகண்ட் ஃப்ளோரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும் போது அந்த உருவத்தை பார்த்துருக்காருங்க. அரண்டடிச்சு போய் கீழே வந்து பாதுகாப்பாக வந்துட்டாருங்க. அதற்கு பிறகு நைட் நேரத்தில் போய் பெயிண்ட் அடிக்க சொன்னால் அவர் அடிக்க மாட்டாராங்க, பகல் நேரத்தில் கூட்டத்தோடு தான் போய் பண்ணுவாராடுறது. சொன்னா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாளிக்காரன் நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க, சொல்லாமல் இருந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் தீபாவளிக்கு கிளம்பி போகும்போது கடைசியாக இந்த பாக்கியராஜ் மட்டும் தான் தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டான். உயிருக்கு ஆபத்து எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிருக்காருங்க. இது பொள்ளாச்சிக்கு போன பிறகு பாக்கியராஜ் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அந்த பெயிண்டர்கிட்ட கேட்கும்போது இந்த விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. கடைசியாக எல்லா விஷயங்களையும் கேட்ட பாக்கியராஜ் எப்படியோ நம்ம தப்பிச்சு பொழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்து 1 வார காலகட்டம் லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வந்து தேனிக்கு போயிருக்காருங்க. தேனிக்கு போன உடனே பாக்கியராஜனுடைய முதலாளி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் வேலைக்காக அந்த காடுகள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு போய் வேலை செய்ய சொல்லியிருக்காருங்க. நான்லாம் போக மாட்டேன் முதலாளி, என்னுடைய உயிரை காவு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பெயிண்டிங் வேலை மறுசீரமைப்பு வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்களும் பயந்துட்டு வரமாட்டாங்க. வேற வழி இல்லாமல் அந்த முதலாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருங்க, பூஜைகள் பண்ணக்கூடிய கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபரை நடு காட்டினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் கொண்டு வந்து கணபதி ஹோமம் அப்புறம் நிறைய ரிச்சுவல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆன்மாவை அந்த பில்டிங்ல இருந்து நீக்கி விட்டுருக்காங்களா இருக்கேன். அதற்கு பிறகு தான் மறுபடியும் அந்த கட்டடத்துக்கு தேவையான மறுசீரமைப்பு பணிகள் போய் செஞ்சாங்களாங்க. ஆனால் அப்போதும் வேற ஒரு நபர் தாங்க அங்கே போய் சூப்பர்வைசிங் வேலைக்காக போட்டாங்களாமா. பாக்கியராஜ் போக மாட்டேன்ட்டாராட்டிருக்கு. தேனியில் இருக்கக்கூடிய அந்த லாட்ஜிலேயே தான் இருந்திருக்காரு, காட்டுக்கு இருக்கக்கூடிய லாட்ஜுக்கு போகல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த காட்டினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு போய் 1.5 மாத காலகட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும்போது அந்த ஆன்மா எதுவும் செய்யலையாட்டுருங்க. அந்த பெயிண்டர் ஒரு நாள் தனியாக போய் செகண்ட் ஃப்ளோரில் அடிச்சிருக்கும் போது அந்த உருவத்தை பார்த்துருக்காரு. கூட்டமாக இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் எதுவும் தட்டுப்படுறது இல்லைங்க. ஸோ அதனால தான் அந்த 1.5 மாத காலகட்டம் அந்த ஆன்மா தட்டுப்படாமல் கடைசியாக அவர் தனியாக இருக்கும்போது அந்த துணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுருக்குங்க. ஸோ இந்த சம்பவம் 2017 காலகட்டத்தில் எனக்கு நடந்தது பிரதர். அந்த ஒரு நாள் இரவு நான் உயிர் பிளப்பனா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவர். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.